சென்னை அருகே மதுரவாயலில் தேர்தல் பறக்கும் படையினரின் சோதனையில் 5 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. டாஸ்மாக் அலுவலகத்திலிருந்து உரிய ஆவணங்களை காண்பிக்க அதிகாரிகள் அறிவுறுத்தியிருக்கிறார்கள். காரணம், டாஸ்மாக் அலுவலகத்திலிருந்து கொண்டு செல்லப்பட்ட பணம் என்று அவர்கள் தரப்பில் கூறப்படுகிறது. சென்னை மதுரவாயலில் உரிய ஆவணங்களின்றி கொண்டு செல்லப்பட்ட 5 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. பறிமுதல் செய்யப்பட்ட 5 கோடி டாஸ்மாக் கடைகளில் வசூலான பணம் என்று கூறப்படுகிறது. உரிய ஆவணங்கள் இல்லாததால் மதுரவாயல் வட்டாட்சியர் அலுவலகத்தில் வைத்து விசாரணை நடைபெற்று வருகிறது. கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் நவீன் இணைந்திருக்கிறார். நவீன், என்ன நடந்தது? சட்டமன்ற தேர்தல் களம் தமிழகத்தில் சூடுபிடித்திருக்கும் நிலையில் ஆங்காங்கே தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் தான் இந்த மதுரவாயல் போரூர் பைபாஸ் சர்வீஸ் சாலையில் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டிருந்த போது அந்த வழியே வந்த வாகனம் ஒன்றை வழிமறித்து சோதனை மேற்கொண்டதில் அதில் உரிய ஆவணங்களின்றி கொண்டு வரப்பட்ட 5 கோடி இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. உடனடியாக அந்த பணத்தை பறிமுதல் செய்து மதுரவாயல் தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் ஒப்படைக்கப்பட்டது. இதனையடுத்து மேற்கொண்ட சோதனையில் அந்த பணம் டாஸ்மாக்கு சொந்தமானதும் அதேபோன்று இந்த பணம் தொடர்பான ஆவணங்களை டாஸ்மாக் மேலாளரிடம் கொண்டு வர சொல்லி தகவல் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. தற்போது அந்த ஆவணங்களை சரிபார்த்து பணத்தை திருப்பி ஒப்படைப்பதா அல்லது ஆவணங்கள் உள்ளதா என்ற சோதனை தற்போது நடைபெற்று வருகின்றது. மதுரவாயலில் சுமார் 5 கோடி பணம் பறிமுதல் செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்பட்டிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி நவீன்.